ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராமபிரான் சமதர்ஷன், சமமான பார்வை உடையவர். அது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இப்போ ஒரு தோட்டத்துல துளசி பறிக்கிறதுக்காக ராமனும் லக்ஷ்மணனும் போறாங்க. அங்க துளசியை பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க. தினமும் துளசி பூஜை செய்யறவன நோய் அண்டாது. பெருமாளுக்கு பிடித்த துளசி பெருமளவுல பிராணன் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கு. துளசியை பார்த்தாலே வணங்கணும். பகவான் பாதத்தை அலங்கரிக்கிறவங்க துளசி. துளசியை நகத்தால கிள்ளக்கூடாது. இலை பறிக்க வேண்டி வந்தா பகவானுடைய திருவடி தாமரையில அர்ப்பணம் செய்ய அனுமதி வேண்டி பெறணும். அந்த துளசியை பறிக்கணும். ராதையுடைய சிநேகிதி துளசி. அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, ஞாயிறு, துவாதசி, சூரியன் இல்லாத பொழுது, இந்த சமயங்கள்லாம் துளசி இலையை பறிக்கக்கூடாது. தினமும் துளசி ஆரத்தி செய்து வணங்கணும். பார்வதி தேவியையும் பெண்கள் தினமும் பூஜிக்கணும். இது ஆன்மீக வாழ்வுக்கான ஒரு சௌபாக்கியத்தை கொடுக்கும். ராம லக்ஷ்மணர்கள் துளசி பறிச்சுக்கிட்டு இருக்கிற போது அதே சமயத்துல அதே காரணத்துக்காக சீதா தேவியும் அங்க வர்றாங்க. அப்போ சீதையுடைய பார்வையும் ராமபிரான் பார்வையும் சந்திக்குது, ஒன்றாகுது. அப்போ சீதா கண்களை மூடி அம்பிகா தேவிட்ட வேண்டுறாங்க. இவரை நான் கணவரை அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. ராமலக்ஷ்மண், விஸ்வாமித்திரர், அதாவது அந்த 2 பேரும், ராமலக்ஷ்மண் 2 பேரும் விஸ்வாமித்திரர்கிட்ட பூக்கள், துளசியை கொடுக்குறாங்க. அப்போ தோட்டத்துல ஒரு கன்னிப்பெண் தோழிகளோட பூ பறிக்க வந்து அதை பற்றி சொன்னாங்க. விஸ்வாமித்திரர், எனக்கு தெரிஞ்சுதான் உங்களை நான் அங்க அனுப்புனேன். அவ உன்னை தரிசிக்கணும்னு நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சீதையுடைய சுயம்பர நாள் நெருங்குது. ஜனக மகாராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். என்னுடைய மகள் என்கிட்ட இருக்கிற இங்க ஒரு வில் இருக்கு. என் மகா 3 வயசு இருக்கிற போதே அதை குதிரை மாதிரி பயன்படுத்தி விளையாண்டுருக்கிறா. இந்த வில்லை வளைச்சு நான் ஏற்றுபவனுக்கு தான் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு அறிவிக்கிறார். அப்போ சுயவரம் தயாராகுது. அந்த கூட்டத்துக்கு ராவணனும் வந்திருக்கிறான். சுய புராணம் பேசுறவன ராவணன்னு சொல்லுவாங்க. காரணம் இல்லாம ஊர் சுத்துறது, கவலைப்படுறது, சுய புராணம் பாடுறது, திருப்தி இல்லாம இருக்கிறது, தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ராவணத்தன்மை அப்படிம்பாங்க. ஜனக சபையில அவன் தன்னைத்தானே ஜெய சொல்லி அதை வெற்றி முழக்கம் செய்தபடி வந்தான். ஜனகர் இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். இந்த சம்பவத்தை ஆகாயத்திலிருந்து பார்க்கிறார். யாரு? பார்வதி. சிவன் கிட்ட, என்ன உங்க சீடன் இப்படி இருக்கிறான், இவ்வளவு ஆணவம் பிடிச்சிருக்கிறான், இவ்வளவு தலக்கணம் இருக்க போய் தான் அவனுக்கு 10 தலை போல இருக்கு, இவ்வளவு தலக்கணம் இருக்க, அவன் அந்த வில்லை எடுக்க முடியாதபடி செய்யுங்க, அவன் தலக்கணத்தையும் அந்த வில்லுல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல, சிவபெருமான் அவனுடைய திமிர் எவ்வளவோ அத்தனையும் தன்னுடைய பூதகணங்கள் மூலமா அந்த வில் மேல அமர வச்சிடுறார். அப்ப அவன் வில்ல நகர்த்த கூட முடியல. ஜனக சபையில தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டது இப்போ மண்ணோட மண்ணா போயிருச்சு. இதை பார்த்த மற்ற மன்னர்கள்லாம் எச்சரிக்கை அடைஞ்சிட்டாங்க. பலசாலி ராவணனே தோத்துட்டான், நாம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. இப்போ விஸ்வாமித்திரர் ராமபிரானை பார்த்து எடுவில்ல நான் ஏற்று அப்படின்னு சொல்லி பணிக்கிறார். உடனே குருவை வணங்கிட்டு ஆசி பெற்று போறார் ராமபிரான். ராமபிரான் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்கனவே சீதாவுக்கு வந்திருந்தது. இப்போ பூமாதேவி கிட்ட சீதா விண்ணப்பிக்கிறாங்க. அம்மா, இந்த வில் கனமா இருக்கக்கூடாது, நீங்க தான் ஈர்ப்பு ஆற்றல், ஈர்ப்பு சக்தி உள்ளவங்க, ராமனுக்கு இது பூவாக மலராக இருக்கட்டும், பூ போல இருக்கட்டும் அப்படின்னு வேண்டா. அப்போ ராமபிரான் அந்த வில் கிட்ட வாரார். சுலபமா அதை தூக்குறார், நிறுத்துறார். நான் ஏற்ற கயிறை இழுத்தார், நான் பூற்றார், வில் வளைய முடியாம படார்னு ஒடிஞ்சது.
ஒடிஞ்ச சப்தத்துல மாடியில இருந்தவங்கலாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. பல பேருக்கு காதே செவிடாயிருச்சு. பல இடிகள் வந்து தாக்குற மாதிரி அது நடந்தது. விஸ்வாமித்திரர் சொல்றார், சீதாதேவி வரமாலையோட வெளியே வரட்டும், நாம அவரை தரிசிப்போம் அப்படின்னு சொல்ல தேவி வாராங்க. தாய் தந்தை அனுமதி இல்லாம எப்படி திருமணம் செய்யறது அப்படிங்கிற யோசனையில ராமபிரான் இருந்தார். ராஜகுமாரி வாரா, கையில மாலை இருக்குது. அப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட ராமபிரான் சொல்றார், என் தம்பிகளுடைய திருமணமும் சேர்ந்து நடக்கட்டும், அதுவும் பெற்றோர்கள் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஜனகர் தன்னுடைய 2வது மகள் ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து அறிவிக்கிறார். ராமனுக்கு அதுல சந்தோஷம். சீதையும் வரமாலைய அணிவிக்க ராமபிரான் ஏத்துக்கிறார். ஜனக மன்னர் அவருடைய சேவகர்கள் தசரதனை நோக்கி போறாங்க. ராமருடைய திருமண பத்திரிகை கொண்டு போறாங்க. பத்திரிகையை படிச்சு பார்த்தார் தசரதர். வைதிக முறைப்படி திருமணம் நடக்கணும். சொந்த பந்தங்கள், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனகபுரிக்கு வாங்க அப்படின்னு அதுல அழைப்புல சொல்லப்பட்டு இருக்கு. ஜனகபுரி சேவகர்களுக்கு அயோத்தி மன்னன் தசரதன் சந்தோஷமா பரிசுகள் கொடுக்கறான். அவங்க அதை பெறல. அவங்க வந்து, நாங்கெல்லாம் பெண் வீட்டார் நாங்கெல்லாம், அதனால பரிசு பெறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. காலையில வசிஷ்டரோட அயோத்தியா மக்களோட தசரத மகாராஜா மிதிலாபுரி நோக்கி பயணப்படுறார். வழியில நல்ல சகுனங்களை கண்டார்கள். 2 பவித்திரமான பிராமணர்கள் வந்தாங்க. அப்புறம் தலை மேல தண்ணீர் குடம், இடுப்புல கை குழந்தையோட சௌபாக்கியவதியா ஒருத்தி வாரா. இப்படி கல்யாண ஊர்வலம் விதேக தேசத்துக்கு வந்து சேர்ந்தது. தசரதனும் ஜனகனும் சந்திக்கிறாங்க. ராம லக்ஷ்மணரோட விஸ்வாமித்திரர் வாரார். தந்தைய புதல்வர்கள் வந்து வணங்குறாங்க, சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க. நாரதரும் அங்க வந்திருந்தார். அவர் சொல்றார், மார்கழி மாசம் சுக்லபட்சம் பஞ்சமி நேரத்துல பசுக்கள் நடமாடும் சமயம் முகூர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு நாரதர் சொன்னார். ரகுநாதன் திருமண ஊர்வலத்துல குதிரை மேல ஏறி வாரார். அந்த குதிரை மன்மதன்னு சொல்லப்படுது. குதிரையும் மனசும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. காமத்தால 2மே அலைவாயக்கூடியது. அதை அடக்கியவன் அது மேல ஏறி போகலாம். சாதாரணமானவன் நிலைமை என்னன்னா, காமன் வந்து அவன் மேல ஏறி சவாரி செய்வான். ஆனா இங்க வந்து ராமன் குதிரை மேல ஏறி சவாரி பண்றார். அதுக்கப்புறம் தங்க சிம்மாசனத்துல ராமபிரான் அமர்த்தப்படுறார். பிராமணர்கள் மங்களாஷ்டகம் பாடுறாங்க. 4 பேருக்கும் திருமணம் சடங்குகள் ஆரம்பிக்குது. சீதையுடைய அம்மா சுநயனா தேவி ஆரத்தி எடுக்கிறாங்க. ராமனுடைய தெய்வீக திருவுருவ பார்த்த அந்த சுநயனா தேவி, எவ்வளவு பெரிய பாக்கியம் என் பொண்ணுக்குன்னு ஆனந்தப்படுறா. ஆணோ பெண்ணோ திருமணத்தால கொஞ்சம் சுகம்தான் பெறலாம். ஆனா ஆத்ம சாந்திங்கிறது பரமாத்மாவை சந்திக்கும் போதுதான் கிடைக்கும். இது ஆன்மாவின் சேர்க்கை. அடுத்து லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளா, பரதனுக்கு மாண்டவி, சத்ருக்னனுக்கு சிருதகீர்த்தி. இப்படி திருமணம் ஆகுது. மதுபர்க்க விதியோட பூஜை நடந்தது. சீதா அலங்காரத்தோட அழைச்சு வரப்படுறா. வசிஷ்டன் மற்றும் அகல்யாவுடைய புதல்வன் சதானந்தான்னு ஒருத்தர் உண்டு. இவங்கெல்லாம் சுலோகங்கள் பாடுறாங்க. 3 தலைமுறையுடைய பேரை சொல்லி கன்னியாதானம் நடந்தது. உடல் 2, மனசு 1. இதுதான் திருமணம். மனம் இணைந்தால் சுகம், இணையாட்டி வேற்றுமை, பயம், அமைதியின்மை இதெல்லாம் வரும். ராமபிரான் அலங்காரத்தோட அனைவரையும் ஈர்க்கிறார். ஏற்கனவே அவர் பேரழகன், இப்போ அலங்காரம் வேற இன்னும் அழக கூட்டுது. இத வந்து வர்ணிக்கிறாங்க. மனோ அபிராமம், நயனாபிராமம், வாச்சோ அபிராமம், சிரவணா அபிராமம், சதா அபிராமம், சததா அபிராமம், வந்தே சதா தாசரதிம் ச ராமம். மக்களுடைய மனதை
மனோபிராமம், மனத வந்து ஈர்க்கிறார். அடுத்து நயனாபிராமம், நயனம்னா கண்கள். கண்களுக்கும் தீர்ந்த பாடு இல்ல. அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து வாச்சாபிராமம், அவர வர்ணிக்கிற வார்த்தைகளே கூட அழகா தான் இருக்கு. வார்த்தைகளும் திருப்திப்படுத்த முடியல. அத கேட்டு காதுகள் சிரவணாபிராமம், காதுகளும் மெய்மறந்து போய் இருக்கு. அ ஆனந்தம் அடையுது. சதாபிராமம், அவர் வந்து நித்ய இல்ல சதா எப்பவுமே அழகன் தான். அ காட்டுக்கு போனாலும் அழகுதான், நாட்டுக்குள்ள இருந்தாலும் அழகுதான். சதா சுந்தரன். அடுத்து சததாபிராமம், நித்ய சுந்தரன். இப்படி வர்ணிச்சு பாடுறாங்க. விவாகத்துக்கு பிறகு அ எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிடுறபோது கலகலப்பா இருக்கணும். கைகலப்பா இருக்கக்கூடாது. இப்ப எல்லா இடத்துலயும் சாராயம் நடமாடுறதுனால, கல்யாணம்னாலே ஒரு கைகலப்பு இருக்கும். சீதையுடைய தோழிகள் அப்போ சாப்பிடுற கூட்டத்துல மணமகன, மணமகன் 4 பேர் இருக்காங்க. அவங்கள கேலி செய்து அப்படி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தி சொல்றா, "இந்த மணமகன் எவ்வளோ பாக்கியசாலி. அ எவ்வளோ பாக்கியம் இருந்தா இத்தனை அழகான சீதா கிடைச்சிருப்பா. இவங்க அப்பா வந்து பிள்ளை இல்லாம இருந்தாரு. பால் பாயசம் சாப்பிட்ட பிறகு இவரு பிறந்தாராம்." இப்படிலாம் கிண்டலா சொல்றாங்க. உடனே லக்ஷ்மணன் சொல்றான், "அயோத்தியிலயாவது பால் பாயசம் சாப்பிட்டு பிள்ளை பிறந்துச்சு. இங்க ஜனகபுரியில பூமிய பிளந்துல குழந்தைங்க பிறக்குது." அப்படின்னு கிண்டலா சொன்னான். இப்படி திருமணத்துல கலகலப்பா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஏகி பேகி அப்படின்னு ஒரு விளையாட்டு. அது எல்லா இடத்துலயும் உண்டு. ஒத்தையா, ரெட்டையா. ஏக்கின்னா 1, பேகின்னா பிரிச்சு பார்க்கறது. ரெட்டையான்னு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒருவர்ங்கிற சுபாவத்துக்கு வரணும். அப்பதான் திருமணம்ங்கிறது ஒரு மனம் ஆகும். சீதா வந்து கைப்பிடிக்குள்ள, தன் கைக்குள்ள சோழிகள மறைச்சு வச்சுக்கிட்டு, இது ஒத்தையா, ரெட்டையான்னு கேட்கிறா. ராமன் வந்து 1ன்னு சொன்னார். ஆனா ரெட்டையா இருந்தது. இதனால எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், "இதுவரைக்கும் 2, இனி வந்து இணை பிரியாதுங்கிறதுனால அது 1 அவ்வளதான். சீதாராம வந்து ஒண்ணா இருக்க போறாங்கங்கிற அர்த்தத்துல ஒரு விளக்கம் குடுக்கிறார் லக்ஷ்மணன்." இப்படி சீதாராம கல்யாணம் இனிதாக நடந்து அ மு பூர்த்தியாகுது. இத அன்போட கேட்கிறவனுக்கு எப்பவும் மங்களம் உண்டாகும்னு பாகவதம் சொல்லுது. திருமண விதிகள் நிறைவான பிறகு ரங்க மகா உற்சவம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அதுக்கடுத்து எல்லாரும் அயோத்தி திரும்புறாங்க. 4 தம்பதிகளும் வர 4 லட்சுமி நாராயணர்கள் வந்துள்ளதாக கௌசல்யா வரவேற்கிறார். சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதா தேவி ஜனகபுரிய விட்டு போகும்போது மக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்களேன்னு அவளுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாச்சுது. அவ தன்னுடைய சேலை தலைப்புல கொஞ்சம் அரிசிகள கொண்டு வந்து ஊர்ல நாலா பக்கமும் அந்த அரிசிகள சிதறச் செய்தா. அதனால இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் கூட மிதிலை மிதிலை அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அரிசி வந்து அமோகமாக விளையுது. அயோத்தியா மக்கள் சீதாராமன வரவேற்கிறாங்க. எல்லாரும் தரிசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. பெரிய உற்சவமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனந்தமா இருக்கு. விஸ்வாமித்திரருக்கு கௌரவம் தரப்படுது. தசரதன் ஜனகர தம்முடைய ராணிகள்ட்ட மனதார புகழ்ந்து பேசுறார். இத கேட்டு கேட்டு சீதா தேவி ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. ஒரு சந்தோஷமா போயிட்டுருக்கு. ராணிகள்ட்ட தசரதன், சீதா இன்னும் இந்த 3 மொத்தம் 3 பெண்களும் அயல் வீட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கண்ண இமை காக்கிற மாதிரி இவங்களையெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். பிறந்தகத்துடைய நினைப்பே வராதபடி அவங்கள நல்லா கவனிங்கன்னு சொன்னார். ஜனகரும் சீதை கிட்ட ராமனுக்கு ராமனுக்கு நீ நிழலா கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். ஒரே நேரத்துல 4 மருமகள் வந்ததுல தசரதன் அளவு கடந்த ஆனந்தம் அடைகிறார். சுகமான நாட்கள் சீக்கிரமா கழிஞ்சு அ காலியாயிரும். எப்படி இன்பம் வந்து சேர்ந்து வராது, துன்பம் தனியா வராது.
இரவுக்கு பிறகு பகல், பகலுக்கு பிறகு இரவு. இது மாரி தான் சுகதுக்கம் அப்படிங்கிறது சிருஷ்டியில ஒரு கிரமம் போல. இத ஸ்ரீமத் பாகவத்துல சூத கோஸ்வாமி எச்சரித்து சொல்றார். ராமனுக்கு 27 வயசு, சீதைக்கு அப்ப 18 வயது. ஒரு நாள் தசரத மகாராஜா அரசவையில உட்கார்ந்திருந்தார். அப்போ மகுடம் கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுனால, அது அவருக்கு காது பக்கமா கொஞ்சம் தொல்ல தருது. அது என்னன்னு சொல்லி பக்கத்துல அத சரி செய்துட்டு, திரும்ப அத அணிஞ்சு பார்க்கிறார். கண்ணாடியில போய் பார்த்தார். அப்போ காது பக்கத்துல கொஞ்சம் தலைமுடிகள்லாம் நரைச்சிருக்கு. அந்த வெள்ளை முடிகள் அவருக்கு உபதேசிக்கிற மாரி தெரியுது. என்ன உபதேசிக்குதுன்னா, "நீ தான் கிழவனாயாச்சுல்ல, இனி ராமனுக்கு பட்டம் சூட்ட வேண்டியதானே" அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இதனால அவர் இப்பவே நான் அதுக்கு தயாராகிறேன்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தார். சுமந்த்ரார் மந்திரிய கூப்பிட்டு சொல்றார், "ராமராஜ்யத்த உருவாக்கலாம்னு நெனைக்கிறேன். ராமனுக்கு ஆட்சிய கொடுக்கலாம்னு நெனைக்கிறேன். உங்க கருத்து என்னன்னு?" கேட்கிறார். யாரும் அவர் பேச்ச மறுக்கல. எல்லாருக்கும் அதே பேச்சா தான் இருந்தது. பிடிச்சிருந்தது. அ ஏற்கனவே தசரதன் குடியரசு மாதிரி தான் ராஜ்யத்த நடத்தினார். மக்களும், மந்திரிகளும் ராமன் ராஜா ஆகட்டும்னு விரும்புறாங்க. மந்திரிகள் எல்லாரும் ஒரு மனதா ஏத்துக்கிட்டாங்க. அதே சமயம் வசிஷ்டரும் வந்தார். அவருக்கு எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்க. அவருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருந்தது. ஹரே கிருஷ்ணா.